நற்பவி ஹலோ மக்களே, நேற்று நடந்த அதிசயத்தை தாங்க உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் போயிட்டு நான் வாங்கிட்டு வர சொல்லவே மணி 3 ஆயிடுச்சுங்க. ஏன்னா 3:38க்கெலாம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிடுது. நான் அந்த குறுகிய காலத்தில் சாமி கும்பிடணும். எனக்கு வீட்டிலேயே வேலை சரியாக இருந்தது. அதனால் போயிட்டு விநாயகர் 3:10க்கெலாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வர சொல்ல பார்த்திங்கன்னா அவருக்கு பூ இருந்ததை தாங்க என்னால் வைக்க முடிஞ்சுது. நான் யோசிச்சுட்டே வர சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு எருக்கஞ்செடி எனக்கு கண்ணில் பட்டுது. அந்த எருக்கஞ்செடியில் இருந்த பூவை நான் பறிச்சுட்டு அவருக்கு வச்சு தாங்க படையல் போட்டு சாமி கும்பிட்டோம் நாங்கள். அப்போ கும்பிட சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு தலையில் இருந்த பூ பார்த்திங்கன்னா தேங்காயில் இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த சமயம் பார்க்க சொல்ல. நாங்கள் உடச்ச தேங்காயில் பார்த்திங்கன்னா ஒரு பூ அவர் தலையில் இருந்து விழுந்து இருந்ததுங்க. அதுக்கப்புறமா சைடில் கொஞ்சம் பூ இருந்தது, அதெல்லாம் எடுத்து நான் ஒதுக்கி வச்சு தட்டில் வச்சுட்டேங்க. எனக்கு ரொம்ப அதிசயமாக தாங்க இருந்தது அந்த நிகழ்ந்த சம்பவம். எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க மக்களே, நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் உடைக்கும் போது ஒரு ஐயர் கையால் உங்களுக்கு தேங்காய் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது தேங்காய் உள்ள பூ இருந்ததுன்னா உங்களுக்கு சுபிட்சம்ன்ற அர்த்தங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் எனக்கு நேற்று ஏதோ நிகழப்போகுதுன்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட்டுட்டு நான் வீட்டில் இருக்கேன். என்னோடய பையன் என்ன பண்ணான்னா, பெரியவங்க அவன், அந்த குழந்தை என்ன பண்ணான்னா வேல் வாங்கிட்டு வந்தாங்க. திடீர்னு பார்த்தா என்னடா இதுன்னு கேட்டேன். இல்லைம்மா எனக்கு வேல் வாங்கணும்னு தோணுச்சு, நான் ஒரு ஷாப்பிங் போனால் அந்த இடத்துல இந்த வேலை பார்த்தேன், வாங்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபட்டோம் நாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய தம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் பாருங்க, முருகர். எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்ததுங்க அந்த நிகழ்வு. சரின்னு சொல்லிட்டு அவரையும் வச்சு நாங்கள் பூஜை பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் ஊர்வலம் வந்தாருங்க. அவருக்கும் நாங்கள் வழிபட்டுட்டு பாருங்கள், இவர் பேர் ஈசனேசன் ஐயான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கள் கோவிலில் ரொம்ப விசேஷமாக போற்றப்படுவாருங்க. இவர் வாராகி ஈசனேசன் ஐயான்னு தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாலை போட்டிருப்பாங்க பாருங்க விநாயகருக்கு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க. திருவீதி விழா முடிந்து மிக சிறப்பான முறையில் இன்னைக்கு 12 அடுக்கு மாலை கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதுக்கப்புறம் தாங்க நிறைய அதிசயங்கள் நடந்தது. என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கேளுங்க மக்களே. ஊர்வலத்தின் போது விநாயகரை நான் ரொம்ப வழிபட முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆற்றி தட்டி என் கையில் கொடுத்துட்டாங்க. அதனால் வீட்டில் கொண்டுட்டு சேர்க்கணுன்ற முறைப்பாட்டினால நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னார். என்ன சொன்னார், அம்மா நாளைக்கு காலையில் நான் டேபிள் சேர் போடணும், நீ கொஞ்சம் வரியாமான்னு என்னை கூப்பிட்டாருங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு தோணலை அது எதுக்காகன்ட்டு. நான் திடீர்னு என்ன பண்ணேன்னா, சரிப்பா நான் வரேன்ப்பா, நான் காலையில் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அது நானாக சொல்லலைங்க, உண்மையாலுமே சொல்கிறேன். என்னை விநாயகர் தான் அழைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு தெய்வம் அழைச்சாதாங்க அந்த கோவிலுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார் அந்த விநாயகர். ஆனால் என்னால் அந்த கோவிலுக்கு மட்டும் ரொம்ப நாளாக போக முடியலைங்க. அது என்னன்னு தெரியல, இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வம் அழைச்சாதாங்க நம்ம போக முடியும். அப்போ என்னை பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த விநாயகர் எப்படி அழைச்சிருக்காரு பாருங்கள். நான் போனேன், எங்கள் அப்பாவும் வந்தாங்க. எங்கள் அப்பா எல்லா வேலையும் டேபிளாக எடுத்து அரேஞ்ச் பண்ணாங்க. நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த போன என்ட்ரன்ஸ்லேயே அந்த விநாயகரை பார்க்க சொல்ல எனக்கு எப்படி இருந்திருக்கேன் பாருங்கள். டைம் பார்த்திங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு அந்த விநாயகரை நான் போயிட்டு அவருடைய சன்னதியில் போய் பார்க்குறேங்க. ஐயோ, எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ஆனந்தம். அவர் என்னை எப்படி அழைச்சிருக்காரு பாருங்களேன். அந்த 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி ஒரு அழைப்பு கொடுத்துருக்காருங்க. அவருடைய அழைப்பு எப்படி இருந்திருக்கு பாருங்கள். நீ என்னுடைய சன்னதிக்கு வா, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் நீ என்னை பாருன்னு அழைச்சிருக்காருன்னு தாங்க நான் நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு அழைப்பை கொடுத்து அவரை நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த பதிவை தான் நான் உங்களுக்கு போடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே என்னங்க அதிசயம் வேணும், நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இன்னொன்று சொல்லிக்கணும்னு கடமைப்படுறேங்க. அந்த மாலை பார்த்திங்களா, அந்த 12 மாலையினோட எண்ணிக்கை நான் என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக அவங்கவுங்களோட ராசி தாங்க அதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஊர்வலம் வருதுன்னா அந்த 12 ராசிக்குள்ளே தாங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த 12 ராசியில் என்னுடைய ராசியும் ஒன்றா இருந்திருக்குங்க. அதனால தான் நான் அவரை போயிட்டு வழிபட்டிருக்கேன். அவர் என்னை அழைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாலை வணங்கிய அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேங்க. நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.